அனைவருக்கும் வணக்கம். சஷ்டி விரதத்தோட இன்னைக்கு 5வது நாளுங்க. ஸோ இன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா புரட்டாசி 1. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 2 பேருமே சேர்ந்து சமையல்லாம் பண்ணிட்டு 2 பேர் சேர்ந்து இன்னைக்கு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு காலையிலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாவு வந்து நேற்று நைட்டே அரைச்சி வச்சுட்டேன். இட்லி தான் காலையில் ஊற்றலாம், நைட் ஊற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி இல்லை வேண்டாம், காலையில் வந்து சட்னி அரைக்கிறோம்ல, சரி அப்படி சாம்பார் வச்சு சரி இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். அவர் பார்த்தீங்கன்னா சட்னிக்கெல்லாம் தேவையானதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து பருப்பு சாம்பார் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். அவர் வந்து சட்னிக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா கரிஞ்சிக்குட்டி தலை சட்னி, சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் சைடில் சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க, கரிஞ்சிக்குட்டி தலைன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது காசு போட்டுலாம் வாங்க முடியாதுங்க. எங்கேயாவது இந்த மழை டைமில் கிடைக்கிறத எடுத்துகிட்டு வந்து பொறிச்சிட்டு வந்து நம்ம வந்து செஞ்சுக்க வேண்டியதானே. ஏன்னா இந்த கீரை இங்கே சாப்பிடவே மாட்டாங்க, என்னன்னே தெரியாது, எங்களுக்கு சாப்பிட்ற பொருளுன்னே இங்கே தெரியாது. நமக்கு வந்து கீரை கிடைச்சாலே போதும் அப்படின்ட்டு நம்மால் எங்கே இருந்தாலும் கொண்டு வந்துடுவார். அதை கொண்டு வந்து இன்னைக்கு சட்னிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. நான் பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றி வச்சுட்டு சாம்பாருக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கோலம் போட வந்துட்டேன். எல்லாரும் பொழுது விடுஞ்சதையும் கோலம் போடுவாங்க, நான் கொஞ்சம் லேட்டாக தான் போடுவேன். பட் இருந்தாலும் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சிடணும், விரதம் இருக்கு ஒரு டைமில் கரெக்டாக செஞ்சிடணும் அப்படின்ட்டு செய்வேன். எல்லாம் முடிச்சு வெத்தலை தெய்வமெல்லாம் போட ஆரம்பித்தேன். அவர் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு கரெக்டாக வந்துட்டாரு. ஏன்னா புரட்டாசி 1ங்கிறனால இன்னைக்கு அவரும் சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டாரு. ஓகே, 2 பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்டோம். லைஃப்பில் 2 பேர் சேர்ந்து செய்கிற விஷயங்கள் எல்லாமே இது வரைக்கும் சக்ஸஸாக தாங்க இருந்திருக்கு. தனித்தனியாக நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துக்கிறேன்ட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு ஈகோவோ இல்லை ஒருவேளை ஒரு மாதிரி நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளுங்கிற எண்ணம் இருந்தாலே வந்து லைஃப்பில் எந்த விஷயத்தையுமே சக்ஸஸ் பண்ண முடியாது. என்னால் முடியறத நான் பண்ணுறேன், உங்களால் முடியறத நீங்கள் பண்ணுங்கள், 2 பேர் சேர்ந்து எதுவாக இருந்தாலும் செய்யலாம் அப்படின்னு நினச்சி யார் செஞ்சாலும் அந்த லைஃப் வந்து உண்மையிலேயே நல்லபடியாக போகும். இந்த மாதிரி தான் இத்தனை வருஷம் எங்களோட லைஃப்பில் வந்து எல்லா விஷயமுமே 2 பேரும் ஷேர் பண்ணி 2 பேரும் முடிவு பண்ணி பண்ணிட்டு இருந்த விஷயம்தான் இது வரைக்குமே நல்லதாக நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நான் இதைத்தான் சொல்கிறேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே விட்டு கொடுத்து போங்க. அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் எதுவாக இருந்தாலும் 2 பேரும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோட ஃபேஸ் பண்ணால் லைஃப் உண்மையிலையும் ஹாப்பியாக இருக்கும். இன்னைக்கு புரட்டாசி 1, அவரும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்களும் வெத்தலை தெய்வம்லாம் போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த நாள் இனிய நாளாக போகணும் அப்படின்னு எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் அப்படி இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சஷ்டி விரதத்தோட 5வது நாள் நல்லபடியாக விரதம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அவருக்கு பார்த்தீங்கன்னா தோசை மாவு பார்த்தீங்கன்னா தோசைக்கு தனியாக அரைச்சி வச்சிருக்கேன். சோளம் கம்பு ராகி இந்த மாதிரிலாம் போட்டு அரைச்சி தனியாக தோசைக்குன்னு தனியாக அரைச்சி வச்சிருக்கேன். இட்லிக்கு தனியாக மாவு அரைச்சி வச்சிருந்தேன். காலையில் இட்லி தோசை பருப்பு சாம்பார் சட்னி சூப்பராக இன்னைக்கு இது சமையல் ரெடி ஆயிடுச்சு. தோசை பார்த்தீங்கன்னா சோளம் கம்பெல்லாம் போட்டிருக்கு, தம்பி கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது, இருந்தாலும் சாப்பிட வச்சு தாட்டி விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.